السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كنتم جنبا فطهروا. قال النبي صلى الله عليه وسلم: الطهور نصف الإيمان. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் பரிசுத்தத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்: நிச்சயமாக பாவமன்னிப்பு தேடுகிற மக்களையும் பரிசுத்தமான மக்களையும் இறைவன் நேசிக்கிறான் என்று சொல்லுகிறான். சுத்தத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாம் வழங்குகிறது. ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்லுகிறது. இறை நம்பிக்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற அந்த பரிசுத்தம் இருக்கிறதே, அது முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மண்ணறையை கடந்து செல்கிற போது சொன்ன வார்த்தை: இங்கே அடங்க பெற்றிருக்கிற 2 சகோதரர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். இவர்கள் வேதனை செய்யப்படுவது சாதாரண பெரும் காரியங்களுக்காக அல்ல. ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை, இன்னொருவர் கோட் சொல்லிக் கொண்டு நடந்தார் என்கிற இந்த குற்றங்களுக்காக அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஈச்சை மட்டை எடுத்து 2ஆக பிளந்து ஒவ்வொரு மண்ணறையினுடைய தலைமாட்டிலும் வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள்: இறை தூதர் அவர்களே, எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: இந்த ஈச்சமட்டைகள் காயாதிருக்கிற வரைக்கும், இது ஈரமாக இருக்கிற வரைக்கும் இவைகள் தஸ்பீஹ் செய்யும். இந்த தஸ்பீகை கொண்டு உள்ளிருக்கிறவர்களுடைய வேதனை குறைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்றுமறியாத, அறிவு பெறாத அந்த மட்டைகள், அக்ரணி பொருட்களாக இருக்கக்கூடிய மட்டைகள் செய்கிற தஸ்பீகின் காரணமாக மண்ணறையில் இருக்கும் மனிதர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் என்பதை ஒத்துக்கொள்ளுகிற இந்த சமூகம் உயிரோடு இருக்கிற மனிதர்கள் செய்கிற துவாக்களோ தஸ்பீகாத்துகளோ திக்ருகளோ அவர்களுக்கு எந்த வருணம் தராது என்று சொல்கிறார்கள். வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்வதிலே மிகுந்த அக்கறையோடு எச்சரிக்கையோடு இருக்கச் சொன்னார்கள். அந்த மண்ணறை வாசி ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை என்பதாகவும், அவருடைய உடலிலே ஆடையிலே சிறுநீர் பட்டதை சரியாக கவனிக்கவில்லை என்பதாகவும் அதனுடைய விளக்கங்கள் சொல்லுகிறது. எனவே சிறுநீர் கழிக்கும் போது அதனுடைய துளிகள் உடலிலோ ஆடையிலோ படாமல் பாதுகாத்து அதை முறையாக கழுவி சுத்தப்படுத்தி இருக்க வேண்டியது முஃமின்களுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாமல் தான்றோண்டித்தனமாக பொடுபோக்காக சிறுநீர் கழிப்பதையும் எண்ணினால் நிச்சயமாக அது குற்றச் செயல்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதைப் போல எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள், சிறுநீர் கழிப்பது உட்பட. இது எதிரிகளுக்கு மிக கேவலமாக தெரிந்தது, மிகச் சாதாரணமாக தெரிந்தது. எனவே சஹாபாக்களிடத்திலே கேட்டார்களாம்: நீங்கள் என்ன சின்ன குழந்தைகளைப் போல் இருக்கிறீர்கள்? உங்கள் நபி உங்களுக்கு சிறுநீர் கழிக்கக்கூட கற்றுத் தருகிறாராமே என்று ஏளனமாக கேட்டார்கள். அதே கேள்விக்கான பதிலை கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் பெருமிதத்தோடும் சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள்: ஆம், எங்கள் நபி சிறுநீர் கழிக்கக்கூட கற்றுத்தருகிறார்கள். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு, இனிமேல் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை முறை வேறு.
எனவே அந்த வாழ்வின் முறையோடு, அந்த வாழ்க்கை கலையோடு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிடாமல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சுத்தமாக இருக்க கற்றுக் கொடுத்தார்கள். பரிசுத்தமாக நடமாட கற்றுக் கொடுத்தார்கள். தேங்கி கிடக்கும் நீர் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்றார்கள். இப்படி பரிசுத்தத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த பரிசுத்தத்தை பேணி முறையாக நம்மை பாதுகாத்து வாழ்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.